கோழி குழம்பு செய்கிறோம் ஸ்பெஷலாக இன்றைக்கி. கதை கட்ட போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, வெங்காயம் தக்காளி போட்டுக்கணும், நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து கறி போட்டு பெருட்டணும். கறி போட்டு பெருட்டினதும் தனியாக மசாலா தூள் டீயில் போடுறாங்க. அப்படியே வேறு போடணும். ஆமாங்க, பாருங்கள் சிக்கனு நல்லா பீஸ் பண்ணி வச்சுட்டோம். அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடாயில் வந்து சிக்கன் வந்துடும். அப்படி வெந்துச்சுன்னா சூப்பராக மகன்னு. ஓகே சூப்பர். நானே பரட்டிடுறேன். இல்லை தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வதக்கினாதான் இந்த ஒரு டேஸ்ட்டு ருசிங்கிறது இருக்கும். அம்மா வந்து சிக்கனை வந்து வாஷ் பண்ண போயிருக்காங்க. அது வரையும் இந்த கரண்டி நம்ம கையில். வீடியோ தான் சிக்கன் அள்ளி போட்டு சிக்கன் இப்போ நாங்கள் பாருங்கள் ஈரல், இந்த ஈரல் தாங்க இருக்கிறதுல ஹையஸ்ட்டு. தூள் போடுமா. மஞ்சத்தூள் எங்கள் பாருங்கள், மஞ்சத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா பரட்டிக்கணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா பரட்டிக்கணும். சூப்பராக இருக்கும் பாரு. மிளகாத்தூளா நல்லா போட்டு பரட்டிக்கிட்டான். இஞ்சி பூண்டு போட்டு நசுக்கியாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு. கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு அப்படியே இஞ்சி பேஸ்ட்டு போட்டோன்னா சும்மா கபன்னு சூப்பராக வந்துடுங்க. மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து வாசனைக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பா நல்ல வாசனை. ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சாதான் அந்த ஆவி வந்து நல்லா கறியை வெந்துடும். ஓகேங்களா? நல்லா ஆவி பறக்குதுங்க. ஸோ ஓப்பன் பண்ணலாம். அப்பா சூப்பரு, வேறு லெவல் போங்க. சூப்பரு. அப்பா நல்லா வெந்துருச்சு. இஞ்சி பேஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ நம்மளே போடுவோம். ஸோ எனக்கு முன்னாடியே அம்மா வந்து இஞ்சி பேஸ்ட்டு போட்டாங்களாம். ஸோ நான் மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டேன். அடுத்த ஒரு 5 நிமிஷம் தாங்க. சூப்பராக சும்மா கமகமான ஒரு கோழி குழம்பு செம்மையாக
செம்மையாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் தான். எஸ், அவ்வளோதான். ஸோ இன்னும் 5 மினிட்ஸில் வந்து ஸ்பெஷலான ஒரு சமையல் முடிஞ்சிடும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.